காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா, போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா. போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி, போற்றி போற்றி முருகா போற்றி, அருமுகா போற்றி, அருட்பதம் தருவாய் தகப்பன் சுவாமியே, என் இதயத்துள் வந்திடுவாய். சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய், சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை. அகக்கண் திறக்க அருளிடுவாய் உபதேசம், திக்கெல்லாம் சென்று திருச்செந்தில் அமர்ந்தோனே. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மிக அற்புதமான ஒரு பாடலோடு இந்த பதிவை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். நான் நலமாக இருக்கிறேன், அதை மாதிரி நீங்கள் அனைவரும் நலமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இந்த மாதத்திலேயே நாம் முருகனை வழிபட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு நாள். நாளைய தினம் ஆடி செவ்வாய். ஆடி செவ்வாய் தனியாக வந்தாலே சிறப்பான ஒரு நாள். அந்த ஆடி செவ்வாயோடு ஆடி பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடியதை நம்ம தவறவிடவே கூடாது. ஒரு ஆண்டில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு. ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பை நம்ம யாருமே தவறவிடக்கூடாது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆடி பௌர்ணமி 2 நாட்கள் வருகின்றது. அதாவது நாளை இரவு சரியாக ஒரு 7:33 மணிக்கு ஆரம்பிக்கிறது இந்த பௌர்ணமி திதி. அடுத்த நாள் இரவு 8 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ பௌர்ணமி தொடங்கியதுமே வரக்கூடிய ஒரு ஹோரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை. ஸோ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை, அதோடு பௌர்ணமி திதியும் ஆரம்பிச்சிருக்கிறதால அந்த 8 to 9 வரக்கூடிய 1 மணி நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் நம்ம யாருமே தவற விடக்கூடாது. ஸோ நாளைக்கு நீங்கள் வெற்றிலை தீப வழிபாடு செய்யணும்னு யோசித்து வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து இரவு 8 to 9 மணிக்கு அதை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல வேலை கிடைக்கல அப்படின்ட்டு சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. நிலையான வேலை கிடைக்கல, பிடிச்ச வேலை எனக்கு கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் கை நிறைய சம்பளம் எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்க அவசியம் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு நாளை நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டினால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். பொதுவாக மாசத்துல பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கிறது 2 சிறப்பான நாட்கள். அதிலும் இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி நம்ம யாரும் எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாது. பதிவுக்கு போறதுக்கு முன்பு அனைவரும் ஓம் சுப்பிரமணியா போற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிடுங்க. ஏன்னா முருகனுடைய அருள் நாளைக்கு நம்ம கேட்க போற வரங்களை அனைத்தும் முருகனுடைய அருள் அள்ளித்தர போகிறது. அதனால அவருக்கு இப்பவே நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இந்த பௌர்ணமியில நம்ம எந்த வழிபாடு செய்யறோமோ இல்லையோ, நீங்க அவசியம் ஒரு அரை மணி நேரமாவது அந்த நில ஒளிக்கு கீழே உங்களுடைய உடல் படுற மாதிரி நீங்க போய் அமரணும். அது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு போகிறதுனா போகலாம், உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் ஏதாவது பார்க் இருக்குதுன்னா நீங்கள் அங்கே போய் அமரலாம். ஆனால் அவசியம் நீங்கள் வெளியில் போயிடணுங்க. செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்திலோ அல்லது புதன்கிழமை இரவு நேரத்திலோ நாம் செய்ய வேண்டிய சில பூஜைகள் அப்படின்னு இருக்குது. அதில் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை நீங்கள் செய்யலாம். இது வரைக்கும் நீங்கள் விளக்கு பூஜை இந்த ஆடி மாதத்தில் செய்யலைன்னா நீங்கள் விளக்கு பூஜை செய்யலாம். அல்லது சக்தி வழிபாடு, கலசம் வச்சு சக்தி வழிபாடு செய்யலாம். சத்யநாராயண பூஜை, லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, இது எல்லாமே நீங்கள் செய்யலாங்க. புதன்கிழமை மாலையும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா புதன்கிழமை காலையில் சூரிய உதயத்தின் போது பௌர்ணமி திதி தான் இருக்கிறது அப்படிங்கிறதால நீங்கள் புதன்கிழமை இரவு கூட இந்த பூஜைகள்லாம் செய்யலாம். சரி, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. முருகன் வழிபாடு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புதன்கிழமை முருகன் வழிபாடு செய்வதை காட்டிலும் செவ்வாய்க்கிழமை தான் நீங்கள் முருகன் வழிபாடு செய்யணும். அதிலும் 8 to 9 அந்த நேரத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க. அந்த நேரத்தில் என்னெல்லாம் முருகர் வழிபாடு நீங்கள் ஏற்கனவே செஞ்சுனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்குதோ அது எல்லாமே செய்யலாம். வெற்றிலை தீபம் ஏற்றலாம், பாலாடை தீபம் ஏற்றலாம், செங்கல் தீபம் ஏற்றலாம், அல்லது தோரம்பருப்பு தீபம் ஏற்றலாம். குறிப்பாக இந்த தோரம்பருப்பு தீபம் அப்படிங்கிறது வேலை விஷயமாக கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்க அவசியம் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இல்லை நாங்கள் எக்ஸாம் எழுத போகிறோம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறோம், அதில் செலக்ட் ஆகணும், இல்லை இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் தாராளமாக அன்றைய தினம் ஏற்றலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மனதுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் தான். ஸோ சந்திரன் அன்னைக்கு முழு பொலிவோடு வானத்தில் பிரகாசமாக இருப்பார். நம்மளுடைய மனசு நல்லபடியாக அந்த படிப்பில் கவனம் செலுத்தணும்,
அதில் நம்ம வந்து செலக்ட் ஆகணும். அதை மாதிரி நல்ல வேலை நமக்கு கிடைக்கணும்னாலும் நம்முடைய மனசு வந்து பாசிட்டிவாக எப்பொழுதும் நினைக்கணும். ஸோ நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி முருகனை அன்றைய தினம் வேண்டும் பொழுது நிச்சயமாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதே போல் சொந்த வீடு வேணுங்கிறவங்களும் இந்த வழிபாடை செய்யலாம். இப்போ நான் அதை டெமோ காமிச்சிட்றேன், அதையும் நீங்கள் பார்த்துருங்க. வீடு வேணும், கடன் தீரணும், வழக்கு தீரணும், அல்லது கொடிய நோய் இருக்குது அந்த நோய் தீரணும் அப்படிங்கிறவங்களும் இந்த ஒரு வழிபாட்டை நாளைக்கு செய்யுங்க. யாருமே தவற விட்டுடாதீங்க. நாளைய தினம் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே நம்ம எடுத்து வச்சுட்டோங்க. ஸோ நாளைக்கு வந்து நம்ம எந்த கலர் திரிநூல் போட்டு ஏற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற திரிநூல். ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே அது த ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சிவப்பு நிற திரிநூல் போட்டுக்கலாம். அதனால தான் நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியான முருகனுக்கும் துர்கைக்கும் சிவப்பு நிற மலர்களை நாளைக்கு நம்ம கொண்டு அலங்காரம்லாம் செய்கிறோம். எனக்கிட்ட இப்போ செவ்வரளி இல்லை அப்படிங்கிறதால நான் இந்த ரோஜா மலர்களை எடுத்திருக்கிறேன். அதே போல் 6 வெற்றிலை இப்போ இந்த காம்பெல்லாம் எடுத்துடலாம். நிறைய பேர் கோவிலில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கோவிலில் ஏற்றுவதை விட நாம் நம் வீடுகளில் ஏற்றி அதனுடைய அதிர்வுகள் நம்ம வீடு முழுக்க நிறையணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கமே. அதனால் அந்த வாசனை, அந்த வெற்றிலையோட காம்புகளை நம்ம இந்த எண்ணெயில் போடும்பொழுது ஒரு விதமான வாசனை வரும். அந்த வாசனை நம்ம வீடு முழுவதும் நிறைய வேண்டும். ஏன்னா கோவிலில் ஏற்கனவே நிறைய நேர்மறையான அதிர்வுகள்லாம் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் அந்த நேர்மறையான அதிர்வுகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீட்டில் ஏற்ற சொல்கிறோம். அதே போல் அமைதியாக இந்த தீபத்திற்கு முன்பு நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரை அமர்ந்து கண்களை மூடி நீங்கள் பிரார்த்தனை செய்யணும். அந்த அமைதி உங்களுக்கு கோவிலில் கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே போல் 2 தானியங்கள் பச்சரிசியும் துவரம்பருப்பும் நான் எடுத்திருக்கிறேன். சந்திரனுக்கு உரிய தானியம் நெல், அதனால் பச்சரிசி. அதே போல் செவ்வாய்க்கு உரியது துவரம்பருப்பு, அதை 2த்தையும் எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம அழகாக விளக்கை வந்து ஏற்றிடலாங்க. இப்போ நம்ம ரொம்ப அழகாக தீபத்தை ஏற்றியாச்சுங்க. இப்போ இந்த தீபத்தை ஏற்றிட்டு ஒவ்வொரு வெற்றிலை மேலேயும் கொஞ்சமாக நீங்கள் பச்சரிசி அப்படிங்கிறத வையுங்க. ஏன்னா இப்படி நம்ம செய்யும்போது சந்திரனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். சாதா செவ்வாய்க்கிழமையில் நம்ம பச்சரிசி வைக்க மாட்டோம். பௌர்ணமியோடு சேர்ந்து வருவதால் நம்ம பச்சரிசியை கொஞ்சம் வைக்கிறோம். அதே போல் அது கூடவே சேர்ந்து கொஞ்சம் துவரம்பருப்பு. இதை மாதிரி நம்ம செய்து இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த வேலை இல்லாத பிரச்சனை, அதை மாதிரி மனத்தெளிவு இல்லாமல் மனக்குழப்பத்தோடு இருப்பவர்கள் அவங்கெல்லாம் தாராளமாக இந்த வழிபாடை செய்யலாம். மேலும் கடன் சுமை அதிகமாக இருக்குது, வீடு கட்ட முடியல, கட்டின வீடு பாதியில் நிற்கிது, நல்ல வேலை கிடைக்கல, விரும்பிய வேலை கிடைக்கல, கை நிறைய சம்பளம் இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த தீப வழிபாடை நாளைய தினம் நீங்கள் 8 to 9 செய்யலாம். மறுநாள் புதன்கிழமை இந்த தானியங்கள்லாம் நீங்கள் பறவைகளுக்கு உணவாக வச்சிடலாம். வெற்றிலையை நம்ம சாப்பிட்றதுனா சாப்பிடலாம், அல்லது நீங்கள் கால்படாத இடத்துல அதை நீங்கள் போட்டுடலாம். ஸோ இவ்வளோதாங்க நாளைக்கு நீங்கள் செய்யணும். எல்லாருமே தவறாமல் இதை செய்யுங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு ஓம் சரவணா போற்றி, ஓம் சுப்பிரமணியாய போற்றி, ஓம் கார்த்திகேயா போற்றி, ஓம் கந்தா போற்றி அப்படிங்கிற நாமங்களை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஓம் சுப்பிரமணியா போற்றி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.